பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நம்முடைய பலம், நம்முடைய பராக்கிரமம், நம்ம வச்சிருக்கிற பேஷன், நம்ம வச்சிருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு சில காரியங்களை முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும். ஆவி என்றால் என்னங்க? ஒரு என்ஜினுக்கு இயக்கும் சக்தி, ஆற்றலை கொடுப்பது உள்ளே இருக்கிற அந்த ஃபியூயல். அந்த எண்ணெய் தான் எரிந்து அந்த என்ஜினுக்குள்ளே கைனட்டிக் எனர்ஜியை கொடுத்து, அந்த கைனட்டிக் எனர்ஜி ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி அந்த வெஹிக்கிளை முன்னாடி தள்ளுது. நம்முடைய சரீரத்தில் ஆவி இல்லாவிட்டால் நம்ம லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது. அதே போல் கடவுளுடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இயக்காவிட்டால் நம்ம எதிலையுமே ஜெயம் எடுக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியினாலே ஆகும்.